ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன பியாண்ட் ஈவில்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸோட 3வது எபிசோடு தாங்க பார்க்க போறோம். இன்ட்ரோ வேணா நேரா ஸ்டோரிக்குள்ள போகணுன்றவங்களுக்காக அதோட செக்மெண்ட்டை வீடியோ டியூரேஷன் லைன்ல கொடுத்துருங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டோரிக்குள்ள போய்க்கலாம். இன்ட்ரோ வேணுன்றவங்களுக்காக போன எபிசோட் கதை. அதுல என்னங்க சொல்றதுக்கு இருக்கு? நம்ம யாரை ஹீரோன்னு நினைச்சோமோ அந்த சீனியர் தான் கொலகாரன்ற மாதிரி கடைசியா நம்ம காட்டினாங்க. காணா போன ஓனர் பொண்ணோட வெட்டப்பட்ட 10 கைவிரல்களும் அந்த ஓனர் கடவாசல்லே இருந்துச்சா? என்னதான் ஜூனியருக்கு முன்னால சீனியர் விரலை பார்த்துட்டு அது ஓனர் பொண்ணோடதுன்னு தெரிஞ்சதும் ஹா ஐயோ அம்மா அப்படின்னு கதறி கதறி கண்ணீர் விட்டாலும் நேத்து நைட்டு யாருக்கும் தெரியாம இங்க வந்து இந்த விரலை வச்சதே சீனியர் தான். கொலகாரனா இருந்தா மட்டும்தாங்க விரல் சீனியர் கிட்ட வந்திருக்கும். அதை எடுத்து வந்து இங்க வைக்க முடியும். இது மட்டுமா? 20 வருஷத்துக்கு முன்னால அப்ப 10 விரலை வெட்டி கொல்லப்பட்ட கடைக்கார பொண்ணோட கேஸ்லயும் சரி, 10 விரல் வெட்டப்பட்டு காணா போன சீனியர் தங்கச்சியோட கேஸ்லயும் சரி சஸ்பெக்டா சீனியர் தான் புடிச்சாங்க. அப்புறம் ஏன் எதுக்காக சீனியர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதை இன்னும் நமக்கு காட்டவும் இல்ல. இதோட இப்ப 2020ல சேம் பேட்டர்ன்ல 10 விரலும் வெட்டப்பட்ட ஒரு எலும்பு கூட கிடைச்சது. அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னால கடைக்கார பொண்ணோட பாடி எங்க கிடைச்சதோ கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்துல தாங்க இந்த பாடி இருந்திருக்கு. இது சீனியரோட தங்கச்சின்னு எல்லாரும் நினைச்சா ஜூனியருக்கு மட்டும் எலும்புக்குரோட கையில போட்டிருந்த மோதிரத்தை பார்த்து ஆஹா இது நமக்கு தெரிஞ்ச லேடி இல்ல அப்படின்ற மாதிரி அவன் திங்க் பண்ணான். அது மட்டும் இல்ல தான் அப்பாவான டெபுட்டி கமிஷனர் கிட்ட நான் தான் அந்த லேடியை கொன்னன்ற மாதிரியும் சொன்னான். சோ இதுல எவன் தான் கொலகாரன் எவன் தான் நாடகக்காரன் தெரியல. அவன் இஷ்டத்துக்கு நடிச்சிட்டு இருக்கான். எப்படியோ கடைசியா சீனியர் தான் கில்லர்னு காட்டி அப்படியே எபிசோட முடிச்சாங்கல்ல. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுது, நம்மளை எப்படியெல்லாம் மெர்சல் ஆக்க போறாங்க, அதை தாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த எபிசோட் எண்டிங்லயும் நமக்கு புரியாத புதிர் ஒன்று வெயிட்டிங்ல இருக்கு. அது என்ன? வீடியோக்குள்ள போய் பாத்துருவாங்களா? வாங்க. 3வது எபிசோட ஓபன் பண்ணா தான் பொண்ணோட கைவிரல் தன்னோட கடவாசல்லே கடிச்சிருக்குன்னு ஓனர் கடைக்குள்ள விரக்தியில உட்காந்துருக்காரு. ஏன்னா விரல் மட்டும் தானே கடிச்சிருக்கு, பொண்ணுக்கு இன்னும் என்ன ஆச்சுன்னே தெரியலையே. பிளஸ் கடவாசல்ல விரல் கடிச்சிருக்கு அப்படின்னா கடை மொத்தத்தையும் செக் பண்ணி தானே ஆகணும். சோ சீஃப் கடைக்குள்ள போய் சோகமா இருந்த ஓனர் கிட்ட விட்ரா ஏதோ நடந்துடுச்சு, அடுத்த ஆக வேண்டியதை பார்க்கணும்ல, கொஞ்சம் வெளியே வரியா, நாங்க கடையை செக் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஓனர் சீனியரை கட்டி புடிச்சு அழுதுட்டு இருக்காரு. அப்படியே வாசல்ல வைக்கப்பட்ட ஓனர் பொண்ணோட விரல்லாம் பார்த்து லேடி காப் ஷாக் ஆகுறா. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிள் மட்டும் தனியா இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ஏங்க என்ன அந்த கிராசரி ஸ்டோர் வாசல்ல ஒரு பொண்ணோட 10 விரல் கடிச்சிருக்கான், எல்லாரும் அதை ஓனர் பொண்ணுன்னு பேசிக்கிறாங்க, அது உண்மையாங்க? 20 வருஷத்துக்கு முன்னால நடந்தா அதே மாதிரி வர கொலை நடந்திருக்காமே, சோ அதே கில்லர் தான் இந்த கொலையும் பண்ணிருக்கானான்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டா நம்ம போன எபிசோட்லயே பார்த்தோம்ல, ஸ்டேஷனுக்கு வந்த ஓனர் பொண்ணு இங்க இருக்க அத்தனை போலீஸ்டையும் அப்படி சிலுமிஷம் பண்ணா. சோ எல்லாருக்குமே அந்த பொண்ணு வேண்டப்பட்ட பொண்ணு தானே. அப்படி இருக்கப்போ இவனுங்கெல்லாம் எவ்வளவு ஃபீலிங்ஸா இருக்கும். பதிலே பேசாம போனை வச்சிட்டான். சேம் டைம் இந்த ரெஸ்டாரண்ட் பொண்ணை காட்டினா அவளுக்குமே படா ஃபீலிங்ஸ். இதோட இவ வீட்டுலங்க இவளும் இன்னொரு லேடியும் சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்கு. அவங்க இவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்லாம் தெரியல, ஆனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அது மட்டும் உறுதி. இவளை காட்டிட்டு இன்ஸ்பெக்டர்ட்ட போனா அந்த ஆளுக்கு அவன் அம்மா கிட்ட இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு. அவங்க தான் பொலிட்டீஷியன்ல, கேஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. போன் எடுக்கலன்னதும் டேய் என்னடா அம்மாவே அவாய்ட் பண்ற, புதுசா ஏதோ விரல் கடிச்சிருக்கான், இதுவும் 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த அதே பேட்டர்ன் தானடா அப்படின்னு மெசேஜா அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் ஜூனியர்ட்ட போனா ஓனர் பொண்ணோட 10 விரலையும் முதல் முறையா பார்த்தது யாரு? சீனியரும் ஜூனியரும் தான். அப்ப இவங்க 2 பேரும் விசாரிச்சாகணும் இல்லையா? சோ மதியம் 3 மணிக்கு விசாரணை. ஸ்டேஷனுக்கு வந்து சேருன்னு லேடி காப் கிட்ட இருந்து அவனுக்கு மெசேஜ் போக இவங்கிட்ட தான் 20 வருஷத்துக்கு முன்னால கில்லர் கொலை பண்ண ஆளுங்கள்ல இருந்து நடுவுல கூட அதே பேட்டர்ன்ல நிறைய கொலை நடந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம். அது ஜூனியரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தானே தெரியும். அந்த கேஸ்ல அவன் சீனியரை சந்தேகப்பட்டு தானே இந்த ஊருக்கே வந்திருக்கான். சோ அவன் வீட்டுல அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டி வச்சிருக்காங்க. அதுல இப்போ ஓனர் பொண்ணோட பேருக்கு கீழே 7வது விக்டிம்னு எழுதுறான். அப்படின்னா இதுக்கு முன்னால எலும்பு கூட ஒரு பாடி கிடைச்சது இல்ல, அது 6வது விக்டிமா இருக்கணும். அதுக்கும் முன்னால 20 வருஷ கேப்ல கில்லர் 5 பேர்கிட்ட கைவரிசையை காட்டியிருக்கான். இதெல்லாம் என்ன ஏதுன்றத அப்புறமா பார்ப்போம். இப்போ ஓனர் பொண்ணோட பேருக்கு கீழே 7வது விக்டிம்னு எழுதி பக்கத்துல சஸ்பெக்ட்னு ஒட்டி வச்சிருக்க சீனியரோட போட்டோவை ஜூனியர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அங்க சீனை கட் பண்ணா சீனியரை காட்டுறாங்க. ஆள் நல்லா பைபாஸ் பாதையில பைக் சாகசம் பண்ற மாதிரி இருந்துகிட்டு ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்காந்துருக்கான். சீனியருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம கூட அதை ஏற்கனவே பார்த்திருப்போம். ஹால் நல்லா தான் இருப்பான், டக்குன்னு காதெல்லாம் கொய்யின்னு ஆகி கால்லாம் இழுத்துக்கும். அதே மாதிரி இப்பவும் ஆகுதுங்க. இது ஆகும்போதுதான் சீனியரோட மண்டைக்குள்ள 20 வருஷத்துக்கு முன்னால சீனியர் அரெஸ்ட் பண்ணி தம்பி கேஸை க்ளோஸ் பண்ணோம்டா, உன் தங்கச்சியோட விரல்லாம் நீ எப்படி வெட்டின ஒத்துக்கோடா அப்படின்னு சீனியரை செஞ்சு காட்ட சொல்லி போலீஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல. அந்த டைலாக்கை ஓட்டி பார்த்து கடைக்கார பொண்ணு டெட் பாடியா இருக்க மாதிரியும் அதே டெட் பாடி பொம்மையா இருக்க மாதிரியும்லாம் யோசிச்சு பார்த்த சீனியர் நேத்து நைட்டு ஓனர் கடவாசல்ல ஓனர் பொண்ணோட 10 விரலை வச்சதை பத்தியும் யோசிக்கிறான். இதுக்கு மேல இந்த ஆள் தான் கொலகாரன்றதுக்கு நமக்கு வேற என்னங்க வேணும்? யோசிச்சதோடய நிறுத்தல. அங்க ரெக்கார்ட் ரூம்ல 2 ஃபைல் காணா போச்சு இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னால காணா போன சீனியர் தங்கச்சியோட கேஸ் ஃபைல், அதே டைம்ல கொல்லப்பட்ட கடைக்கார பொண்ணோட கேஸ் ஃபைல்னு ரெண்டையும் சீனியர் இவன் வீட்டு பேஸ்மெண்ட்ல தானே ஒட்டி வச்சிருக்கான். செவுத்துல ஒட்டி இருந்த
அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் அள்ளி பேக்ல போட்டுக்கிட்டு செவுத்துல அது ஒட்டப்பட்டதுக்கான தடயத்தெல்லாம் அழிச்சவன் பேஸ்மெண்ட்டையே கழுவி காய வைக்கிறான். அப்படி கழுவுறப்போங்க ஒரு டேபிள்ல ரத்த கரியா இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே பேஸ்மெண்ட்ல எல்லா தடயத்தையும் அழிச்ச சீனியர் ஸ்ட்ரெயிட்டா போறது இன்ஸ்பெக்டர் கிட்ட. ரெக்கார்ட் ரூமுக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட்னா அது இன்ஸ்பெக்டர் தானே. கொஞ்ச நேரம் என்ன ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்காத, நான் உள்ள போறேன், எனக்கு சின்னதா ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன், டிஸ்டர்ப் பண்ணாம இருன்னு இதுக்காக உள்ள போறேன்னே சீனியர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லாமலே ஃபைல்ஸ் ரூமுக்குள்ள போறாரு. இதே நேரம் ஜூனியர் இருக்கான்ல, அவனும் சீனியரை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ரூம் வரைக்கும் வரான். சீனியர் மாட்டுக்கு ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு போனா இன்ஸ்பெக்டர் சும்மா இருப்பாரா? அவருமே உள்ள போய் டேய் என்னதான்டா நீ பண்ற, ஓனர் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீதான் எதுவும் பண்ணியாடா, அப்படி இருந்தா சொல்லிடுறான்னு கேக்குறான். எதுவும் பண்ணியானா புரியல, என்ன பண்ணியா, நான் தான் அவளை கொண்டனான்னு கேக்குறியா அப்படின்னு சீனியரா கேட்டு சீனியரா சிரிச்சிட்டு இருக்கப்போ வெளியே இருந்து இதை ஒட்டி கேட்டுட்டு இருக்கான்ல ஜூனியர். அவன் போனுக்கு மெசேஜ் வந்து வைப்ரேட் ஆக வெளியே யாரோ இருக்காங்கன்னு சீனியர் புடிச்சிட்டாரு. மெசேஜ் அனுப்பியிருக்கிறது லேடி காப் தான். என்னடா ஸ்டேஷன் வந்துட்டியா, சீக்கிரம் இங்க வான்னு அனுப்பியிருக்காங்க. புள்ள இருக்க இன்ஸ்பெக்டருக்கோ வெளியே வந்து நம்ம பேசினதெல்லாம் எவனோ ஒட்டி கேட்டிருப்பானோ, காலு கடியில கண்ணி வெடி வச்சிருவானுங்களோ அப்படின்னு ஒரே அல்லு. எவன் வந்தா என்ன, நம்ம பேசினதை கேட்டா என்ன, நம்ம யாருன்னு பார்க்காத வரைக்கும் நமக்கு நல்லது தானே, ஃப்ரீயா விடுன்றப்போ அதே லேடி காப் கிட்ட இருந்து சீனியருக்கு மெசேஜ் வர, என்னடா நீயும் ஸ்டேஷன்ல தான் இருக்கியா, சீக்கிரம் வான்றாங்க. ஓ அப்ப நீயும் இங்க தான் இருக்கியான்னா நம்ம கூட ஜூனியர் தான் வர சொல்லிருப்பாங்க. அப்ப அவன் தான் இங்க ஸ்டேஷன் வந்து ரூமுக்கு வெளியே நம்ம பேசுறதெல்லாம் ஒட்டி கேட்டிருப்பானோ அப்படின்னு சீனியர் வெளியே வந்தா அங்க ஆள் யாரும் இல்லங்க. இதுக்கப்புறம் ஏற்கனவே ஜூனியர் விசாரணை ரூமுக்குள்ள போய் உக்காந்துட்டான். பின்னாலேயே சீனியர் வர, எதுக்குங்க இந்த விசாரணை எல்லாம், ரொம்ப அவசியமா, இத பண்ணி என்ன பண்ண போறோம்னு சீனியருக்குள்ள ஒரு நக்கல் கேள்வி. தல இந்த விசாரணையே உங்களை காப்பாத்ததான். 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த அதே பேட்டர்ன்ல இப்ப மறுபடியும் கொலை நடக்கிறப்போ மக்கள் உங்களை பத்தி என்னெல்லாம் நினைப்பாங்கன்னு தெரியும்ல அப்படின்னு ஜூனியர் பொடி வச்சு பேசுறானா, என்ன பத்தி நினைப்பாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே சேர்ல வந்து உட்காந்த சீனியர் லேடி காப் கிட்ட, என்னாச்சு கேஸ்ல எதையாவது கண்டுபிடிச்சிங்களா, ஓனர் பொண்ணோட விரல் மூலியமா ஏதாச்சும் தெரிய வந்துச்சா, கேஸ் என்ன சிச்சுவேஷன்ல தான் இருக்குன்னு கேட்டதும், இல்லங்க இன்னும் ஒன்னும் கிடைக்கல, விரலை என்எஃப்எஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம், 2 நாள் கழிச்சு தான் உங்க ரிசல்ட்டை சொல்லுவாங்க, இதுல உங்க தங்கச்சி சம்பந்தப்பட்ட மாதிரியும் எதுவும் கிடைக்கல அப்படின்னு எல்லாத்தையும் லேடி காப் சீனியர் கிட்ட ஒப்புச்சிட்டு இருக்குங்க. பக்கத்துல நல்லா சட்டை போட்ட ஸ்ட்ரா மாதிரி உட்காந்துருக்கான்ல ஜூனியர்னு, அவன்லாம் கடுப்பாயிட்டான். நான் விளையாடுறீங்களா, ஒரு ஆளை விசாரிக்க கூட்டிட்டு வந்து சொல்ல போனா ஒரு விதத்துல அந்த ஆள் இந்த கேஸ்ல ஒரு சஸ்பெக்ட், அவங்கிட்ட கேஸ் டீடைல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல யாருங்க இந்த கேஸ்ல உங்களை டிடெக்டிவா போட்டது, நீங்க விக்டிமோட ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் தானே, நீங்க மட்டும் இல்ல இந்த சீனியர் கூட விக்டிமோட ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த மாதிரி ஆளுங்களை கேஸ்ல இன்வால்வ் பண்ணா உங்க ஃபீலிங்ஸ் உள்ள வந்து இந்த கேஸ் தறிகெட்டு போயிடாது, இது எப்படி சாத்தியம்னு ஜூனியர் பொங்க. ஏன்பா போலீஸுக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் இருக்க கூடாதா, இழப்பு ஏற்பட்ட ஃபேமிலியை எங்க ஃபேமிலியா நினைக்க கூடாதா, அந்த இழப்புக்கு காரணமானவனை அரெஸ்ட் பண்ண நாங்க நினைக்கிறதுல என்ன தப்பு, பதிலுக்கு சீனியரும் பொங்கலை போட அடுத்து லேடி காப்போட கேள்விகள் ஆரம்பிக்குதுங்க. ஏன்பா சீனியர் நீ தனிப்பட்ட விதத்துல ஓனர் பொண்ணை கடத்தி அவளை காயப்படுத்தினியா இல்ல கொலை மாதிரி எதுவும் பண்ணியா அப்படின்னு கேட்டா சீனியர் இல்லன்றாரு. சரி நேத்து நைட்டு 7:30 மணிக்கு ஓனர் பொண்ணு உங்க ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புனா, அடுத்த நாள் காலையில 5:15 மணிக்கு ஓனர் கடவாசல்ல அந்த பொண்ணோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இதுக்கு இடைப்பட்ட கேப்ல நீங்க எங்கேயாவது ஓனர் பொண்ணை பாத்தீங்களா அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டா அதுக்கும் சீனியர் இல்லன்னு சொல்ல, பக்கத்துல இருந்த ஜூனியர் இல்லன்னு சொல்லிட்டா அப்படியே விட்டுருவோமா, அலிபி 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 இருக்கா, நைட்டு முழுக்க நீங்க எங்க இருந்தீங்கன்றதுக்கான அலிபியை காட்டுங்கன்னு கேக்குறான். அச்சச்சோ அந்த மாதிரி எதுவும் இல்லையப்பா, ஆனா லேடி காப் நேத்து நம்ம ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடையில இருந்தோம்ல, நம்ம கிளம்பும்போது மணி என்னவா இருக்கும், இத சீனியர் லேடி காப்டே கேக்குறாரு. அவளும் யோசிச்சு பார்த்து அவ போகும்போது மணி இத்தனை, இவன் போகும்போது மணி அத்தனை கூட்டி கழிச்சு பார்த்தா கரெக்டா 11ன்ற மணிய கடிகாரத்துல லேடி காப் பாத்துருப்பா. அப்பெல்லாம் சீனியர் கடையில தான் இருந்தாரு. ஓகே 11 மணி வரைக்கும் என்ன பார்த்ததுக்கான சாட்சி இருக்கு, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன், 11 மணிக்கு மேல சாட்சி இல்லைன்னு வேணா வச்சுக்கலாம். அத சொல்லி சீனியர் முடிக்க, எனக்கு என்னமோ அது சுத்தப்பல்ல, கேஸ்ல இன்சார்ஜா இருக்க டிடெக்டிவே கேஸ்ல சஸ்பெக்டா இருக்கவனுக்கு சாட்சியா, நான் என்னோட நியாயமான சந்தேகத்தை கேக்குறேன். 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த அதே பேட்டர்ன்ல தானே இப்ப அடுத்தடுத்து கொலை நடக்குது. அந்த டைம்ல கேஸ்ல சஸ்பெக்டா புடிச்சது யார, சீனியர. இவர் சில வருஷம் இந்த ஊர்லயே இல்ல, வெளியே போயிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் ரீஜனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ல இருந்து டீப்ரமோட் ஆகி இந்த ஊருக்கு வந்தாரு. வந்த உடனே கொலையா நடக்குது. அப்ப இதுலயும் அவர் தானே சஸ்பெக்ட். எல்லாத்துக்கும் மேல இப்ப கிடைச்ச 2 பாடிஸையும் ஃபர்ஸ்ட் பார்த்தால் இவர் தான். அது எப்படி கரெக்டா பாடி இருக்கிறதுக்கு இவர் போவாரு, நீங்க அவரை இவ்வளவு ஈஸியா விசாரிச்சா எப்படி? இனிமேல் இந்த கேஸ்ல லேடி காப் நீங்க டிடெக்டிவா இருந்தீங்கன்னா நான் கோஆபரேட் பண்ண மாட்டேன், வேற டிடெக்டிவா போடுங்க, அப்புறம் நீங்க கேக்குற கேள்விகளா நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் முறைச்சிட்டு போறப்போ, நில்லு ராஜா, என்ன நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு நீ பாட்டுக்கு வெளிநட பண்ற, இது என்ன சட்டசபையா, என் கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு போ, என்ன மட்டும் இவ்வளவு கேள்வி கேக்குறியே, ஓனர் பொண்ணு காணா போன அன்னைக்கு நைட்டு பொண்ணோட அலிபி என்ன, நீ எங்க இருந்தன்னா அவன் குறவழியே பிடிக்கிறாரு, நான் எங்க இருந்தா என்னங்க, 20
வருஷத்துக்கு முன்னால கொலை பண்ண அதே ஆள் தானே இப்பவும் கொலை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கப்போ 20 வருஷத்துக்கு முன்னால கொலை நடந்த டைம்ல எனக்கு 7 வயசு 7 வயசு பையன் நானு. 20 வயசு மதிக்கத்தக்க 2 பொண்ணுங்களை கடத்தி அவங்கள கட்டி போட்டு அவங்க விரல்லாம் என்னால வெட்ட முடியுமா? சோ நான் எப்படி இப்ப நடக்கிற கொலைகளை பண்ண முடியும் இப்படின்னு ஜூனியர் நியாயமா கேட்டாலும், யாரா அவங்க கிட்ட சொன்னது ஒரே ஆள் தான் அப்போ இப்போன்னு எல்லா டைமும் கொலை பண்ணிட்டு இருக்கான்னு? அதுக்கு சாட்சி இருக்கா அவங்க கிட்ட? ஒருவேளை இப்ப நடக்கிற கொலை காப்பி கேட் கொலையா இருந்து என்ன மாதிரியே தானே நீயும் இப்பதானே புதுசா இந்த ஊருக்கு வந்த? என்ன சொன்ன இப்ப கட்ச 2 பாடிஸையும் ஃபர்ஸ்ட் பார்த்தது நான் தான் தானே? நான் மட்டுமா பார்த்தேன்? என் கூட நீயும் தானே இருந்த? நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே 2 பாடிஸையும் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அப்ப ஏன் நீ கொலைகாரனா இருக்கக்கூடாதுன்னு சீனியர் முச்சே விட்டாரு. சரிங்க, இது காப்பி கேட் கொலையாவே இருந்தாலும் அப்ப கொலை பண்ண கில்லர் எப்படி கொலை பண்ணான்னு எக்ஸாக்டா பேட்டர்ன் தெரிஞ்சாதானே இப்ப அதே மாதிரி கொலை பண்ண முடியும். முக்காவாசி தகவலை மீடியால பப்ளிக்கா சொல்லவே இல்ல, அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்னு ஜூனியர் கேக்குறான். நீ தானப்பா மார் தட்டிக்கிட்டு சொன்ன நீ ஒரு டிடெக்டிவ்னு. அப்ப உனக்கு கேஸ் ஃபைல்லாம் பாக்குற அதிகாரம் இருக்கு. பார்த்து பண்ணிருக்கலாம்லன்னு சீனியர் லாக் பண்ண. யோ, அங்க ரெக்கார்ட் ரூம்ல அந்த 2 கேஸோட ஃபைல்ஸுமே இல்லையா? எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஜூனியர் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டான். அதல்லப்பா நீ ஃபர்ஸ்ட் சொல்லணும். லேடி காப், அவன் சொன்னதை நீ கேட்டியா? நல்லா நயகரா ஃபால்ஸ்ல அடிச்சுட்டு வந்த நனைஞ்ச ஜட்டி மாதிரி இருந்துகிட்டு நான் சொல்றான் பாரு, 20 வருஷம் பழைய கேஸ், நம்மளாம் போய் அதை என்ன எதுனாச்சும் எட்டி பாப்போமா? ஆனா இவன் போய் பாத்துருக்கேன்னு அவன் வாயாலே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் பாரு. அப்ப நான் சொல்றது கரெக்ட் தானே? அவன் அலுபிய சொல்லுன்னு சீனியர் ஒத்த கால்ல நின்னதும், அவள் தானே நான் 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன், காலைல வரைக்கும் வீட்டுல தான் இருந்தேன், அப்புறம் காலையில அப்படின்னு ஜூனியர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள காலையில எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னால நீ எழுந்துச்சு என் வீட்டு வாசல்ல நின்ன. விரல் கட்ச இடத்துக்கும் என் வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் தான். அந்த டைம்ல உனக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு சீனியர் ஜூனியரோட பாயிண்ட் சொல்லலாம் பறக்க விட்டாருங்க. அடுத்து ஜூனியர் இதை அப்படியே எடுத்துட்டு போய் அவன் அப்பா கிட்ட சொன்னான். சோப்பா டேய், நீ எனக்கு தான் பிறந்தியாடா, கொஞ்சமாச்சும் மேல் மாடியில விஷயம் இருக்கா உனக்கு? நீயே வாயை கொடுத்து மாறிட்டு வந்திருக்க, எதுவும் பண்ணாம அமைதியாடுறானா கேட்க மாட்டல்ல அப்படின்னு டெபுட்டி கமிஷனர் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. அப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. இந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிற ரெக்கார்ட் ரூமோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, ஹால்ல இருக்க கேமரா ரூமுக்குள்ள இருக்க கேமரான்னு 2 கேமரா ஃபுட்டேஜ் எனக்கு வேணும்பா, நீ அதை ரெடி பண்ணி கொடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜூனியர் கேட்டதோட இந்த பக்கம் சீனியர் வீட்டுக்கு வந்தா. ஹால் ஏற்கனவே வீட்டு பேஸ்மெண்ட்ல எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கூடாதுன்னு வழிச்சு வாரினால எங்க வீட்டை குறை தொட்ட குறையா ஏதாச்சும் இருக்க போகுதுன்னு மறுபடியும் கிளீனிங்க போட்டுட்டு இருக்கப்போ டேபிள்ல நம்ம பார்த்த ரத்தக்கரை இன்னமும் அப்படியே தாங்க இருக்கு. சீனியர் அதை பார்த்து கிளீன் பண்றதுக்குள்ள மேல யாரோ வீட்டு காலிங் பில் அடிக்கிறாங்க. போய் பார்த்தா வந்திருக்கிறது இன்ஸ்பெக்டரும் லேடி காப்பும். 2 பேரோட பேச்சிலேயே தெரிதுங்க அவங்களுக்கு சீனியர் மேல ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குதான். இன்ஸ்பெக்டர் சொல்றான், ஓனர் பொண்ணு போனது போயிட்டா, நடந்தது நடந்துடுச்சு, அதுக்குன்னு நீயும் ஓனரும் சாப்பிடாம கொள்ளாம இப்படியே இருந்தா எப்படி? சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. ஒருத்தவங்க போயிட்டாங்கன்றதுக்காக நம்ம வாழாம இருக்க முடியுமா? வாழ்ந்துதானே ஆகணும்னு சொல்ல. அடுத்து லேடி காப், ஏண்டா சீனியர் 20 வருஷத்துக்கு முன்னால காணா போனால உன் தங்கச்சி, அவ இன்னமும் உயிரோட இருப்பான்னு நீ நினைக்கிறியா? அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதான்னு கேட்க, எப்படிமா உயிரோட இருப்பா? உயிரோட இருந்திருந்தா அவளை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாவா இருந்திருக்கும். நான் போன வாரம் கூட காஃபி ஷாப்ல என் தங்கச்சி மாதிரியே 20 வயசு பொண்ணு ஒருத்திய பார்த்தேன். தெரியும், இப்ப என் தங்கச்சி இருந்திருந்தா அவளுக்கு 40 வயசு ஆயிருக்கும். 20 வயசு பொண்ணு என் தங்கச்சியா இருக்க மாட்டாதான். ஆனா அது என் தங்கச்சியா இருக்குமோன்னு சந்தேகம் வந்ததும் நான் என்ன தெரியுமா பண்ணேன்? அந்த பொண்ணு கிட்ட போய் அவ கையில 10 விரலும் இருக்கான்னு பார்த்தேன். சோ அப்பவே என் தங்கச்சியோட கையில 10 விரலையும் வெட்டாங்கன்னா ஒரே ஒரு ஆள் கூடவா 10 விரல் வெட்டப்பட்ட 40 வயசு மதிக்கத்தக்க லேடிய பாத்துருக்க மாட்டாங்க? இது வரைக்கும் அப்படி யாரும் கிடைக்கலன்னா என் தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டான் தானே அர்த்தம் அப்படின்னு சீனியர் சொன்னா. லேடி காப் ஒரு பகீர் குண்ட போடுறா. இதே மாதிரிதான் ஓனர் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சு என்கிட்ட அப்படி கேட்டியா? அதாவது லேடி காப் சீனியர்ட்ட விசாரணை ஆரம்பிக்கிறப்போ என்ன ஏதாவது கட்சிதா, கேஸ் எப்படி போகுதுன்னு சீனியர் ரொம்ப கேஷுவலால கேட்டாரு. இவருக்கு உண்மையாவே ஓனர் பொண்ணு உயிரோட இருக்கான்னு சந்தேகம் இருந்திருந்தா நம்ம ஆச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிங்களான்னு தான் கேட்டிருப்பாரு. அந்த கேள்வி வரலையே. அப்ப அவ செத்துட்டான்னு நினைச்சுதான் நீ அப்படி என்கிட்ட கேட்டியா? இத லேடி காப் கேட்டதும் அதுல வேற இன்னும் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அவ செத்துட்டாதான். நீங்க பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் அந்த பொண்ணோட பாடியை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா கொலை பண்ண கில்லருக்கு அந்த பாடியை நம்ம கிட்ட காட்டணும்ன்ற இன்டென்ஷனே இல்ல. அப்புறம் எப்படி பாடி கிடைக்கும் அப்படின்னு தாம் பண்ண தப்ப ஊராந்தலையில தூக்கி போட்டு சீனியர் ஒரு வில்லத்தனமான சிரிப்பை போட, அதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் லேடி காப் வெளியே வந்ததும், என்னடா அவன் இப்படிலாம் பேசுறான், அவன் பேசுறத பார்த்தா அவனுக்கு கில்லர் யாருன்னு தெரியும் போலியே, நம்ம கிட்ட சொல்லாம இருக்கானா அப்படின்னு லேடி காப் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டா, அவன் தான் தெரியலன்றானேமா, அவனுக்கு மனநலமும் சரியில்லை, ஆள் அவனாவே இல்ல, சோ என்னமோ பேசுறான், அதெல்லாம் காதல வாங்கிட்டு இருந்தா எப்படி? தட்டி விடுன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாலும் இல்ல, அவனுக்கு மனநலம சரியில்லை, அவன் அவனாவே இல்லனா மேபி அவன் இந்த கொலையை பண்ணிருப்பானாடா, நீ என்ன நினைக்கிறேன்னு லேடி காப் கேட்ட. ஓ, அப்போ உனக்கு வந்து சந்தேகம் இருக்காமா சீனியர் கொலை பண்ணிருப்பானான்னு அவனும் ஜோதியில ஐக்கியமாவறான். டேய்,
காட்டுல இருந்து தப்பிச்ச நாட்டு ஓனா. அப்பவே நான் சந்தேகப்பட்டேன்டா சீனியருக்கு உன் மேல சந்தேகம் இருக்குன்னு. நினைச்ச மாதிரியே சந்தேகப்படுற பாத்தியா நீ? எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னால சீனியர் போலீஸ் கூட இல்ல. அப்ப அவனை இந்த கேஸுக்காக அரெஸ்ட் பண்ணும்போது கூட நான் அவனை நம்பினேன். ஆனா நீ நம்புனியா? அப்போ ஒரு பெரிய வேலை பார்த்து விட்டல்ல. இப்ப மட்டும் எப்படி நீ அவனை நம்புவ? அப்படின்னு லேடி காப் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தலைகீழா பேசினதும் உசாரான இன்ஸ்பெக்டர், சேச்சா நீ சந்தேகப்படுறியே அது அப்படி இருக்குமான்னு தாமா கேட்டேன். மிச்சபடி நான் சீனியரை முழுசா நம்புறேன். அவன் இன்னுமே என்னோட ஃப்ரெண்டு தான். ஏதோ 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதுவே திரும்ப திரும்ப ஆகுமா? துண்டு ஒரு வாட்டி தான் தவறும். நான் சீனியரை சந்தேகப்படலன்னு இன்ஸ்பெக்டர் ஜால்ரா அடிக்கிறான். இந்த சீனை முடிச்சுட்டு ஜூனியரை காட்டினான். அவன் 6வது விக்டிமோட பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. இதுக்கு முன்னால நமக்கு இதை காட்டும் போது சீனியர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்கப்போ எடுத்த போட்டோவை அவ ஜூனியர் கிட்ட காட்டின மாதிரி இருந்திருக்கும். பட் ரியலா நடந்தது என்னன்னா, ஜூனியர் தான் அந்த போட்டோவெல்லாம் அவகிட்ட காட்டி இவனை யாருன்னு உனக்கு தெரியுதான்னு சீனியரை பாயிண்ட் பண்ணி கேட்டா அவ இது வரைக்கும் சீனியரை பார்த்ததே இல்ல. பரவாயில்ல, நல்ல விஷயம், எனக்கும் அதான் வேணும். நீ என்ன பண்ற? இந்த போனை புடி, அந்த கடைக்கு போ. கடையில நீ சீனியர் எப்ப பாக்குறியோ வந்திருக்கிறது அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டானா. என் நம்பர் இதுல இருக்கு, எனக்கு ஒண்ணுன்னு நம்பரை போட்டு மெசேஜ் அனுப்பு. நான் உங்ககிட்ட கொடுத்துருக்க போனை எந்நேரமும் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உன் லொகேஷன் தெரிஞ்சிரும், நான் அங்க வந்து நடக்க வேண்டிய மீதியை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜூனியர் 6வது விக்டிமுக்கு ஒரு வேலையை கொடுத்தா. ஃபர்ஸ்ட் அவ ஒத்துக்கல. பட் 6வது விக்டிம் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து இல்லீகலா தங்கி இருக்க ஒருத்தி. ஜூனியர் வேலை செய்யறது கூட ஃபாரின் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தானே. அதை வச்சு அந்த 6வது விக்டிமை மிரட்டிங்க போனை கொடுத்து வேலைக்கு அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு அமுலி தும்லி ஆயிட்டு இருக்கு. அடுத்த கொஞ்ச நாள்ல இன்னும் கரெக்டா சொல்லணும்னா 6வது விக்டிம் காணா போன அன்னைக்கு ஜூனியருக்கு மெசேஜா அடிச்சு தள்ளி இருக்கா. இந்த ஆள் ஒரு ஒண்ணு அனுப்புனா போதும் தானே சொன்னா. அவ ஒரு 20-30 ஒண்ணுக்கு மேல மெசேஜா அனுப்பி அதுக்கு கீழே லொகேஷன்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தாங்க ஏதோ ஒரு அமுலி தும்லி ஆயிட்டு இருக்கு. இத வீட்டுல உட்காந்து ஜூனியர் யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த ஊர்ல இருக்க மலைப்பகுதியில விரல் வெட்டப்பட்ட ஓனர் பொண்ணோட பாடி எங்கேயாவது இருக்கான்னு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இன்னமும் எதுவும் கிடைக்கல. ஒரு கட்டத்துல போலீஸ் நாயெல்லாம் குறவலை வெளியே வர அளவுக்கு குரலை கொடுக்க என்னடா பஞ்சாயத்துன்னு நாய் குலைக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அங்க ஒரு போன் கிடைக்குது. இதே போனை தாங்க ஜூனியர் 6வது விக்டிம்ட்ட கொடுத்துருப்பான். அது எப்படி இங்க வந்துச்சோ? இன்னும் போன் கிடைச்சது ஜூனியருக்கு தெரியல. ஜூனியர் அவன் அப்பா கிட்ட கேட்டான்ல, எனக்கு ரெக்கார்ட் ரூமோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வேணும்னு. அது அவனுக்கு கிடைச்சிடுச்சு. வீடியோஸை ஓபன் பண்றான். ஜூனியருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சீனியர் அவர் வீட்டுல இருக்க கேஸ் ஃபைல் எல்லாம் தூக்கி பேக்ல போட்டுக்கிட்டு அந்த பேக்கோட ரெக்கார்ட் ரூமுக்கு போனார் இல்ல. பின்னாலே தானே ஜூனியரும் போனா. அப்ப டைமை பார்த்திருப்பான். மணி மதியம் 2:55. சோ அந்த டைம்ல இந்த ஃபுட்டேஜை பார்த்தா கிளாரிட்டி கிடைக்கும்னு கரெக்டா அந்த டைமை போட்டு பார்த்தா அந்த டைம் இருக்க ஃபுட்டேஜை மட்டும் காணோம். ரெக்கார்ட் ரூமுக்கு நடந்து போற ஹால்லயும் சரி, ரெக்கார்ட் ரூமுக்கு உள்ளேயும் சரி, சீனியர் போன டைம்ல அங்க நடந்த விஷுவலை யாரோ டெலீட் பண்ணிட்டாங்க. காணோம். உண்மையை தெரிஞ்சுக்க அடுத்த நாளே ஜூனியர் ரெக்கார்ட் ரூமுக்கு போக, சிவசிவா இந்த அல்சர் வந்த அன்னப்பறவை இப்ப என்ன ட்ரபிளோட வந்திருக்கான்னு தெரியலையே. காலங்காத்தாலேயே கதவுக்கு பக்கத்துல கிடையா கிடக்குறான். என்ன மேட்டர்னு இன்ஸ்பெக்டர் கேட்டாலும் கதவை திறங்க ஜி அப்புறம் சொல்றேன்னு ஜூனியர் சொல்லி கதவை திறந்த உடனே ஜூனியர் ரெக்கார்ட் ரூமுக்குள்ள போய் இதுக்கு முன்னால இவன் பார்த்த அதே சீனியர் தங்கச்சியோட கேஸ் ஃபைல் எடுத்து பார்த்தா போன தடவை இல்லாத கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இப்ப பக்காவா இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் உள்ள வர ஜூனியர் மேட்டரை சொன்னா, அதுவா அது இங்கதான் வேற ஒரு பாக்ஸ் எல்லாம் மாறி இருந்துச்சு, நான் தான் எடுத்து கரெக்டா வச்சேன்னு இன்ஸ்பெக்டர் புழுறான். அப்படி போட அண்ணக்கரண்டிய இந்த கேஸ் ஃபைல் இருக்குன்னா கடைக்கார பொண்ணோட கேஸ் ஃபைலும் கரெக்டா இருக்கணுமே, இந்தா பாத்துறேன் அப்படின்னு ஜூனியர் அதை எடுத்து பார்த்தா அதுலயும் மிஸ் ஆன கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இப்ப பக்காவா இருக்குங்க. சோ இதையும் நீங்க தான் வேற பாக்ஸ்ல இருந்து மாத்தி வச்சீங்களா அப்படின்னு ஜூனியர் கேட்டு இன்ஸ்பெக்டர் ஆமான்னதும், ஆடச்சே இதையே நான் முன்னாலே யோசிக்காம போயிட்டேன். சீனியர் தனியாளா இல்லாம அவனுக்கு கூட்டாளியா யாராவது இருந்து கூட்டாளிய வச்சு அவன் தப்பு பண்ணானா அப்ப நீங்க தான் அவன் கூட்டாளியான்னு ஜூனியர் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டதோட 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பிளாஷ்பேக் இன்ஸ்பெக்டர் மண்டைக்குள்ள ஓடுது. அப்ப கூட இதே மாதிரி தாங்க சீனியரை கடைக்கார பொண்ணு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணதும் சீஃப் இன்ஸ்பெக்டரை உட்கார வச்சு, டேய் இப்ப நீ என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? இந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சு, நீயும் சீனியரோட கூட்டாளின்னு சொல்லுவாங்கடா, இவ்வளவு நாளா சொல்லாம இப்ப ஏன் வந்து சொல்ற அப்படின்னு சீஃப் கண்ணாபின்னான்னு கத்துறாரு. மேட்ரு கடைக்கார பொண்ணோட கொலை நடந்தா அன்னைக்கு நைட்டு நானும் சீனியரும் தான் ஒன்னா இருந்தோன்னு. கிரைம் நடந்தது அக்டோபர் 15, 2000. இப்போ இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கிறது அக்டோபர் 22. 7 நாளா எந்த வாக்குமூலமும் கொடுக்காம இன்ஸ்பெக்டர் இப்போ வந்து, அன்னைக்கு சீனியர் நைட்டு முழுக்க என் கூட தாங்க இருந்தான், நானும் அவனும் வீட்டுல ஒன்னாதான் சரக்கு அடிச்சிட்டு இருந்தோம், ஆனா எங்களை பார்த்த சாட்சி யாரும் இல்லைன்னு இவன் சீனியருக்கு ஆதரவா சாட்சி சொல்ல வந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சோங்க, அந்த பிளாஷ்பேக் முடிச்சுட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா சீஃப் கிட்ட போன சீனியர் எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணுங்க, நான் லீவ் எடுக்க போறேன்றாரு. ஏன்பா அவன் ஊருக்குள்ள பாடியை காணோன்னு அலைஞ்சு திரிஞ்சு நாயா தேடிட்டு இருக்கான், நீ லீவுனா எப்படிப்பா
அதெல்லாம் முடியாது, போய் பாடியை தேடுற வேலையை பாரு, அதான் இப்ப முக்கியம்னு சீஃப் மறுக்கிறாரு. நான் எப்படிங்க போய் பாடியை தேட முடியும்? விரல ஃபர்ஸ்ட் பார்த்த சாட்சி நான் தான், கேஸ்ல சஸ்பெக்ட்ன்ற பேர்லயும் இருக்கேன். நான் தேடினா மக்கள் ஒத்துப்பாங்களா? ஆஹா, முடியாதுன்னு சீனியர் ஒரே புடியா இருக்கா. ஏண்டா கம்முனாட்டி, இங்க நான் ஒருத்தவன் தொண்டை தண்ணி கிழியே கத்துறேன், நீ திரும்ப திரும்ப அதையே சொன்னா என்னடா அர்த்தம்? முட்டா போண்டா அப்படின்னு சீஃப் சும்மா ஒரு ஜாலிக்காக ஹாஷா திட்டினதும், அடேங்கப்பா, இந்த மாதிரி நீங்க திட்டி எவ்வளோ நாள் ஆச்சு? என்ன 20 வருஷத்துக்கு முன்னால என்ன அரெஸ்ட் பண்ணும்போது இப்படிதான் திட்டினீங்க. நான் இந்த தப்ப கன்ஃபர்ஸ் பண்ற வரைக்கும் விடவே மாட்டேன்னு எப்படியெல்லாம் திட்டி நான் மாதிரியெல்லாம் ஆச்சுங்க. மறக்க முடியுமாங்க? அத உங்களுக்கு சரியான எவிடன்ஸ் கிடைக்கல, கிடைச்ச சின்ன இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன புடிச்சிட்டீங்க. நான் கன்ஃபெஷன் கொடுக்காம கேஸை க்ளோஸ் பண்ண முடியாது. கன்ஃபெஷனை வாங்க அடியா ஆச்சுங்க. உங்களை சொல்லியும் தப்பு இல்லைங்க. ஒரு மான்ஸ்டரை பிடிக்கணும்னா அதுக்கு நம்மளும் மான்ஸ்டரால மாற வேண்டியதா இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம் அப்படின்னு பழைய கதையெல்லாம் சொல்லி சீனியர் சீஃபை கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சிட்டு இருக்கப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து சீனியர் கால் வருது. அவன் தையா தக்கான்னு குதிக்கிறான். டேய், உனக்கும் ஜூனியருக்கும் நடுவுல என்னதான்டா பிரச்சனை? அவன் இங்க வந்து கேஸ் ஃபைல்லாம் நோண்டி நொங்க எடுத்து நக்கலா சிரிச்சுட்டு போறான்டா. போதா குறைக்கு என்ன சொன்னான் தெரியுமா? என்ன உன்னோட கூட்டாளின்றான். நீ நானும் கூட்டு சேர்ந்து என்னடா பண்ணோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் புலம்புனா ஜூனியர் எப்படி சிரிச்சானோ சீனியர் அதை விட டபுள் மடங்கு சிரிக்கிறாரு. சாமி, நான் ஜோக்கா சொல்லிட்டு இருக்கேன், நீயும் சிரிக்கிற, இதுக்கு என்னடா அர்த்தம்னு இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு இருக்கும் போதே ரைட் ஓகே பாய்னு காலை கட் பண்ண சீனியர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே எனக்கு வேலையில லீவ் வேணும்னு கேட்டாரு. இப்போ இல்லங்க, நான் திரும்ப வேலைக்கு வரேன், நான் போயிட்டா என் பார்ட்னருக்கு வேலை சும்மா அதிகமாயிடும் பாருங்க, நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லி அடுத்து சீனியர் ஜூனியர் 2 பேரும் பெட்ரோலுக்காக போயிட்டு இருக்கப்போ, எப்பவுமே காரை சீனியர் தானே ஓட்டுவாரு, இந்த வாட்டி ஜூனியர் ஓட்டுறான். ரெகுலரா பெட்ரோல் போற வழியில இல்லாம வேற வழியில வண்டியை திருப்புறாங்க. ஏண்டான்னு கேட்டா, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, எல்லா குற்றவாளியும் அவன் கிரைம் பண்ண இடத்துக்கு மறுபடியும் வருவான்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, அப்படி அவன் வரானான்னு தான் பார்க்க போறோம் அப்படின்னு ஓனர் பொண்ணோட விரல்லாம் எங்க கட்சிதோ அந்த கிராசரி ஸ்டோரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஜூனியர் காரை நிறுத்துறான். கடைக்குள்ள இருந்து வெளியே வந்த ஓனர் தான் பொண்ணை நினைச்சு கதறி அழுதுட்டு இருக்க, அத காருக்குள்ள இருந்து பார்த்த சீனியருக்கும் உள்ள ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருக்கு. ஹால் கலங்குறாருன்றது அவரோட ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது. அப்ப ஜூனியர், இப்பவாச்சும் சொல்லுங்க, நீங்க தான் அதை பண்ணீங்களான்னு கேட்க, எதரா கேக்குற, நான் தான் அந்த பொண்ணை கொன்னனான்னு கேக்குறியான்னு சீனியர் முடிக்கிறதுக்குள்ள, இல்லங்க நான் அதை கேட்கல, கேஸ் ஃபைல் எல்லாம் திரும்ப வச்சது நீங்க தானே, சொல்லுங்கன்னு ஜூனியர் அதுக்கு வரான். அட அழுகி போன ஆஸ்ட்ரிச் முட்டை, அந்த ஃபைலை நான் வச்சா என்ன இல்ல வேற யார் வச்சா என்ன, ஃபைல் திரும்ப வரணும் அதான முக்கியம், வந்துடுச்சுல்ல, சும்மா கேள்வியா கேட்டுக்கிட்டு அப்படின்னு சீனியர் சமாளிக்கிறப்போ லேடி காப் கிட்ட இருந்து ஜூனியர் கால் வருது. அதுவும் உடனே என்ன வந்து ஸ்டேஷன்ல பாருன்னு. இவனை ஒண்ணும் புரியாம ஸ்டேஷனுக்கு தனியா போய் உக்காந்தா லேடி காப்போட கேள்வி எல்லாம் ரொம்ப விவகாரமா இருக்கு. ஏம்பா, நீ கொஞ்ச நாளைக்கு முன்னால தானே இந்த ஊருக்கு வந்ததா சொன்ன, அது உண்மைதானா இல்ல அதுக்கும் முன்னால இந்த ஊருக்கு வந்திருக்கியா அப்படின்றது முதல் கேள்வி. ஆனா 7 வயசா இருக்கும் போது இந்த ஊர்ல தாங்க இருந்தேன். அப்ப என்னோட அப்பா இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனோட சீஃபா இருந்தாரு, நான் இங்க இருந்தேன். அதோட போனவன் மறுபடியும் எனக்கு எப்ப டிரான்ஸ்பர் கிடைச்சதோ அப்பதான் இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னு ஜூனியர் சொல்றானா. ஓகே, இப்ப காணாம போயிருக்கால ஓனர் பொண்ணு, அவளை இதுக்கு முன்னால பாத்திருக்கியான்னு லேடி காப் கேட்க, ஒரு வாட்டி பாத்திருக்கேன், ஆனா எனக்கு பழக்கம்லாம் இல்ல, அவ காணா போன அன்னைக்கு காலையில எங்க ஸ்டேஷன்ல தானே இருந்தா, அப்ப பார்த்ததுதான். ஆமா, எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? அத ஜூனியர் கேட்டதுக்கு அப்புறம் தாங்க மலையில கட்சிதல்ல ஒரு போனு, அதாவது ஜூனியர் 6வது விக்டிமுக்கு கொடுத்த போனு, அத லேடி காப் எடுத்து காட்டி போலீஸ் நாய்கிட்ட ஓனர் பொண்ணோட வாசனையை மோப்பம் பிடிக்க வச்சு ஏதாவது கிடைக்குதான்னு தேட வச்சோம். அந்த நாய்ங்க இந்த போனை தான் கண்டுபிடிச்சது. இதுல கால் ரெக்கார்ட்ஸ்னு எதுவும் இல்ல, ஆனா இந்த போன்ல இருந்து ஒரு நம்பருக்கு 3 மெசேஜ் மட்டும் போயிருக்கு. 3 மெசேஜ் போன அந்த நம்பர் உன்னோட நம்பரா இருக்கேப்பா, அதான் சந்தேகமா இருக்குன்னு லேடி காப் எவ்வளவு கேட்டாலும் ஜூனியர் எனக்கு ஓனர் பொண்ண தெரியவே தெரியாதுன்ட்டான். இந்த மேட்ரு டெபுட்டி கமிஷனர் காதுக்கு போனதும், இவன் நம்மள வாழ விட மாட்டான் போலயே அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஜூனியர் ஃப்ரெண்டான ஒரு ப்ராசிக்யூட்டரை பார்த்திருப்போம். அந்த ப்ராசிக்யூட்டரை கூப்பிட்டு, டே நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, உன் ஆபீஸ்ல இப்போ வரைக்கும் நீ ஒரு டம்மி ப்ராசிக்யூட்டரா தானே இருக்க, உன்னை பெரிய ஆளாக்க வேண்டியது என் பொறுப்பு, இந்த கேஸை கையில எடுத்துக்கோ, எனக்கும் என் பையனுக்கும் எந்த பாதகமும் வராம கேஸை முடிக்க வேண்டியது உன் பொறுப்பு. மலையில கட்ச போனை NFS டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்கல்ல, அது சம்பந்தமா எந்த தகவல் வந்தாலும் உடனே என்கிட்ட சொல்ற அப்படின்னு டிசி ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு ஆஃபரை கொடுத்து வெளியே அனுப்புனா, இந்த சீடு இல்லாத சீதா பழத்துக்குள்ள வேற ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு போலங்க. ரூம் விட்டு வெளியே வந்ததும் இவர் பெரிய ஒயிட் ஹவுஸ் ஓனரு, நான் கண்டுபிடிக்கிறதெல்லாம் இவர்கிட்ட சொல்லணுமா, சொல்லுவாங்க. எப்படியோ ஜூனியர் ஒன்னால எனக்கு அதிர்ஷ்டம் அபார்ட்மெண்ட் வீட்டு கதவை தட்டுதுரா அப்படின்னு குஷியான ப்ராசிக்யூட்டர் அன்னைக்கு நைட்டே ஜூனியரை கூப்பிட்டு, மலையில கட்ச போனு NFS டிபார்ட்மெண்ட்டுக்கு போச்சு இல்ல, அதோட ரிப்போர்ட் இன்னும் போலீஸ் கையில கூட கிடைக்கலங்க, அதை ஹைஜாக் பண்ணி ப்ராசிக்யூட்டர் எடுத்துன்னு வந்துட்டான். இதுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா, சொன்னா மறந்துருவேன்னு ஜூனியர் கிட்ட ஆவாஸ் காட்டலாம்னு நினைச்சா அதுல எது வேணா இருந்து போட்டோம். முதல்ல எங்க அப்பா ஏன் ஒன்ன இந்த கேஸ்ல போட்டான், நான் அந்த ரிப்போர்ட்டை பார்க்க தயாரா இல்ல, நீ அதை எடுத்துன்னு போய் போலீஸ்டே கொடுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் போலான்னு நினைச்சா
அட இருப்பா, என்ன இருக்குனே தெரியாம பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டா எப்படி? நீ எந்த 6வது விக்டிம ரகசியமா வேலைக்கு அனுப்புனியோ அவ டிஎன்ஏ தான் இந்த போன்ல இருக்கு. மேட்ரு வெளியே வந்தா அந்த கேஸ்ல நீதான்ப்பா முக்கிய குற்றவாளி ஆயிடுவ, பாத்துக்கோன்னு ப்ராசிக்யூட்டர் பயமுறுத்துறான். இன்னொரு பக்கம் டெபுட்டி கமிஷனரும், டேய் உன்னை திட்ட இனிமேல் நான் வார்த்தையை கண்டுபிடிச்சு தாண்டா எடுத்துட்டு வரணும். எந்த அறிவாளி ஆச்சு ரகசியமா ஒரு பொண்ணை வேலைக்காக அனுப்புறானே, அவன் பர்சனல் நம்பரையே கொடுப்பானா? உன் கேவலமான நினைப்பு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணை ரகசியமா அனுப்பி குற்றவாளியை நீ புடிச்சிட்டா கிரெடிட் மொத்தத்தையும் நீ எடுத்துக்கலாம்னு நினைச்சு உன் நம்பரை கொடுத்துருப்ப. இப்ப அதுவே எப்படி உனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு பாத்தியா? என்ன பண்ண போறேன்னு டிசி கொதிக்க இப்ப என்னப்பா ஆயிடுச்சு? அந்த போன்ல இருந்து என் நம்பருக்கு 3 மெசேஜ் வந்திருக்கு. அதானே நான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறேன். மிச்சபடி இந்த கேஸ்ல என்ன கனெக்ட் பண்றதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல. அவங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு ஜூனியர் சமாளிச்சாலும் அவனுக்குள்ளேயும் பக்கு பக்குன்னு தான் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஜூனியருக்குள்ள ஓடுற ஒரே கேள்வி, எப்படி நம்ம 6வது விக்டிம்ட கொடுத்து அனுப்பின போன் எப்படி மலை மேல வந்துச்சு? அதுவும் ஓனர் பொண்ணோட வாசனையை மோப்பம் பிடிக்க வச்சு நாயை விட்டு தேட சொன்னா நாய் எப்படி அந்த வாசனை இந்த போன் மேல இருக்குன்னு போனை கரெக்டா கண்டுபிடிச்சுது? அப்படின்லாம் மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஜூனியரை பத்தின தகவல்லாம் தெரிஞ்சு போச்சு. மலையில ஒரு போன் கிடைச்சது, அதுல ஓனர் பொண்ணோட வாசனை இருந்தாலும் போன்ல இருந்து வெளியே ஒரு நம்பருக்கு போன 3 மெசேஜ் ஜூனியரோட நம்பர் தான். அதுவும் அந்த போன்ல 6வது விக்டிமோட டிஎன்ஏ இருக்குன்ற வரைக்கும் எல்லாத்தையும் போலீஸ்காரங்க பேசிட்டு இருக்கப்போ ஜூனியரும் அதை வெளியே இருந்து கேட்டான். உள்ள வந்து, ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நானே உங்கள்கிட்ட சொல்லான்னு வந்தேன், உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இனிமேலும் நான் இங்க வேலை செஞ்சா நல்லா இருக்காது, நான் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போறான். அவனுக்கு பின்னாலேயே போன சீனியர், இத்தனை நாள் இந்த ஸ்டேஷன்ல வேலை செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு இந்த கொரியன் ஸ்டைல் எல்லாம் மரியாதை கொடுக்கணும்னா தலை குனிஞ்சு வணக்கம் சொல்லுவாங்க. அப்படி வணக்கம் சொல்றதுக்காக தலை குனிஞ்சவரு கக்கா புக்கன்னு சிரிக்கிறாரு. ஜூனியருக்கு பிபி ஆயிடுச்சு. பதிலுக்கு சீனியரோட சட்டையை புடிச்சு, சிரிக்கிற நீ, எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இப்ப குற்றவாளியா என்ன மாத்தி சிரிக்கிறல்ல அப்படின்னு உஷ்ணா மாவறான். தம்பி கேமராலாம் இருக்குப்பா, நீ சட்டையை பிடிக்கிறது கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகும், கையை எடு, வேற பிரச்சனை மாட்டிக்க போற அப்படின்னு சீனியர் ஜூனியரோட கையை எடுத்து விட்டு அவர் போயிட்டாரு. ஜூனியரோட மனசு அவனை நிம்மதியா இருக்க விட்டுருமா? எப்படி போன அந்த மலைக்கு மேல போச்சு, சுத்து வட்டாரத்துல கேமரா ஏதாவது இருந்தா அதை ஆராய்ஞ்சி உண்மையை தெரிஞ்சு போன்னு அந்த இடத்தையே ரைடு விடுறாங்க. இது ஒரு சின்ன டவுன், இன்னும் பெருசா டெவலப் ஆகல, அதனால நிறைய இடத்துல கேமரா இல்லையா. பட் மலைக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டு ஓரமா டேஷ்போர்ட் கேமரா பிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு காரு ஓரமா நிக்கிறத பார்த்துட்டு வீட்டு ஆளுங்கள்ட்ட போய் அந்த டேஷ்போர்ட் கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி செக் பண்ணா அல்டிமேட் ட்விஸ்டுங்க. என்னைக்கு ஓனர் பொண்ணு கொல்லப்பட்டாலோ அன்னைக்கு ஒரு எல்லோ கலர் ஜாக்கெட்டை மாட்டிக்கிட்டு சீனியர் நைட் டைம்ல தனியா இந்த பக்கமா போயிருக்காரு. அது கேமரால தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இத பார்த்த கையோட நைட்டோட நைட்டா ஜூனியர் சீனியர் வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறான். வீட்டு வாசல்லையேங்க கேமரால என்ன ஜாக்கெட் சீனியர் போட்டிருக்கிறத ஜூனியர் பார்த்தானோ அந்த ஜாக்கெட் இருக்கு. அதை கடந்து பேஸ்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சவன் நம்மளே ஆல்ரெடி பார்த்தோமே, டேபிள்ல ரத்தக்கரை ஒண்ணு இருக்க மாதிரி, அது இன்னமும் முழுசா போல. டேபிள்ல இருக்க ரத்தக்கரையை நோட்ட விடுறான். அப்படியே இந்த பக்கம் சீனியர் ஏற்கனவே அங்க கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. கேமரால ஜூனியர் உள்ள போயிருக்காரு, அங்க அவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸ்டேஷன்ல இவரோட போன்ல திடீர்னு ஸ்பாட்டுக்கு வந்த லேடி காப்புங்க, மிஸ்டர் சீனியர் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், ஓனர் பொண்ணை கடத்தி கொலை பண்ண குற்றத்துக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு கையில விளங்க மாட்டாங்க. இந்த ட்விஸ்ட் எப்படா நடந்துச்சு, எதை வச்சுடா சீனியர் அரெஸ்ட் பண்றாங்கன்னு நமக்கு ஒண்ணுமே புரியல. சீனியர் அரெஸ்ட் பண்ணி அவர் வீட்டு வழியா தான் கூட்டிட்டு வராங்க. சீனியர் வீட்டுல போலீஸ் படையே குவிஞ்சு இருக்கு. என்னத்த சொல்லி ஜூனியர் வர வச்சானோ, நல்லா கொரியன் சீரீஸ்ல வர குழந்தை மூஞ்சி மாதிரி இருக்கான்ல ஜூனியர். போலீஸ் எல்லாம் சீனியர் வீட்டுக்குள்ள போய் இவன் அந்த வீட்டுல இருந்து வெளியே வரப்போ மூஞ்சில என்ன மாதிரி ஆனந்த புன்னகை, கேஸ சால்வ் பண்ணிட்டோன்னு மெதப்பு போல. ஆனா இது என்னங்க பெரிய விஷயம், அவன் சிரிச்சான்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. பட் அரெஸ்ட் ஆகி போயிட்டு இருக்காரு இல்ல சீனியர், அந்த ஆளுமே எல்லாம் நம்ம பிளான் படி தான் போயிட்டு இருக்குன்னு ஒரு நினைப்பு வந்தா எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுப்போமோ அதே ரியாக்ஷன் அந்த ஆள் மூஞ்சில. இந்த ஆளுமே மாசா ஒரு சிரிப்பை போட அதோட எபிசோட் முடியுதுங்க. ரைட்டு, ஒரு கொலை கேஸ்ல போலீஸ்ல மாட்டியும் மூஞ்சில எந்தவித அச்சமும் இல்லாம இப்படி ஒரு சிரிப்பு வருதுன்னா இந்த சிரிப்புக்கு பின்னால சில சிறப்பான தரமான ட்விஸ்டுகள் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். என்னவா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. நான் சீக்கிரமா அடுத்த எபிசோட வந்துடுறேன். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.